ஓகே, ஹலோ எவ்ரிவன். வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர்க்யூட் தியரி அதெல்லாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, எவ்வளோ மார்க் வருது, நம்ம எப்படி படிக்கலாம், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம், எவ்வளோ மார்க்ஸ் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற டிஸ்ட்ரிபியூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி சர்க்யூட் தியரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 5 டாபிக்ஸ் இருக்கு. என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு? பேசிக்ஸு, தியரம்ஸு, ஏசி சர்க்யூட் அனாலிசிஸ், 2 போர்ட் நெட்வொர்க், 3 ஃபேஸ் சர்க்யூட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டாபிக்லேருந்து ஒரு மினிமம் 4 to 5 கொஸ்டின்ஸ் கேட்டா தான் 25 கொஸ்டின்ஸ் கவர் பண்ண முடியும். ஸோ அப்போ 5 சப்ஜெக்ட்ஸ் 5 மார்க்ஸ் அப்படின்னா தான் 25 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஒரு இதில் 4 வரலாம், ஒரு இதில் 6 வரலாம் டெஃபினட்டா. ஓகேங்களா? ஸோ அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அப்போ இதை ஸ்கிப் பண்ணிடவே கூடாது. பிகாஸ் ஏன்னா நம்ம எலக்ட்ரிக்கலுக்கு இதான் பேஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த 25 கொஸ்டின்ஸில் நம்மளால மோர் தென் பேசிக்காகவே படித்தாலே ஒரு 17 + 20+ எடுத்துட முடியும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா ஒரு 20+ எடுக்கிறது தான். ஓகேங்களா? சரி, ஓகே. அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ். பேசிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா சர்க்யூட் எலமெண்ட்ஸ், கிர்ச்சாஃப் லா, மெஷ் அண்ட் நோடல் அனாலிசிஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ சர்க்யூட் எலமெண்ட்ஸ் அப்படின்னா நீங்க ரெசிஸ்டரை பத்தி தெரிஞ்சுப்பீங்க, இண்டக்டர், கெப்பாசிட்டர், ஆக்டிவ் பவர்னா என்ன, பாசிவ் பவர்னா என்ன, சோர்சஸ், வோல்டேஜ் சோர்ஸ், டிபெண்டன்ட் சோர்ஸ், இண்டிபெண்டன்ட் சோர்ஸ், அது எல்லாத்தையும் பத்தி பார்ப்பீங்க. அண்ட் ஓம்ஸ்லாம் டெஃபினட்டா பார்ப்பீங்க. ஒரு ஒரு சின்ன சின்ன சர்க்யூட்ஸை ரெடியூஸ் பண்ண பார்ப்பீங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி அது மாதிரியான பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் நீங்க சால்வ் பண்ற மாதிரி நிறைய இருக்கும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் அதே சமயத்துல உங்களுக்கு கேசிஎல் அண்ட் கேவிஎல் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். ஓகேங்களா? ஸோ கேசிஎல் அண்ட் கேவிஎல் இதை நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் நோடல் அனாலிசிஸ், நமக்கு நோடல் அனாலிசிஸ் தான் யூஸ் பண்ணுவோம். மெஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். பட் நீங்க எனிவேஸ் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணா போதும் அப்படிங்கும் போது நீங்க நோடல் யூஸ் பண்ணி ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு பேசிக் சர்க்யூட்ஸ்க்கு ஒரு 2 கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு தியரி கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அப்ப இது மாதிரியான இதே நம்ம எடுத்து அகைன் பார்க்குறோம் அப்படின்னாலே நம்ம இதை சால்வ் பண்ண முடியும். பேசிக்ஸ்ல டெஃபினட்டா ஃபுல் மார்க்ஸ், ஃபுல் எவ்வளவு கொஸ்டின் கேட்கணும் அவ்வளவு மார்க்ஸும் வாங்கிட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் தியரம்ஸ். தியரம்ஸ்ல பாத்தீங்கன்னா நெட்வொர்க் தியரம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தெவெனின் தேரம், நார்டன் தேரம், சூப்பர் பொசிஷன் தேரம், மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினா தெவெனின்ல வி தெவெனின் அண்ட் ஆர் தெவெனின் பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்குங்க. ஸோ ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இல்லைன்னா தெவெனின் ஈக்குவலன்ட் லோட் ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. நார்டன் தேரம் கேட்கலாம், சூப்பர் பொசிஷன் தேரம். நீங்க எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுமா அப்படிலாம் கிடையாது. ஏதாவது ஒன்று தெளிவா படிச்சு வச்சுட்டு அதுலேருந்து கூட சால்வ் பண்ணி கொண்டு போக முடியும். பட் எம்சிக்யூ பேஸ்ல, அதாவது தியரி பாயிண்ட்ல கேட்டாங்க அப்படின்னா நீங்க அதை சால்வ் பண்ற மாதிரி இருக்கணும். மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம்க்கு ஃபார்முலா இருக்கு, வி தெவெனின் ஸ்கொயர் பை 4 இன்டு ஆர் தெவெனின். ஸோ அப்போ நீங்க வி தெவெனின் அண்ட் ஆர் தெவெனின் கண்டுபிடிச்சு அதுக்கு அப்ளை பண்ணணும். இல்லை டேரக்டா கூட கேட்பாங்க. ஸோ இது மாதிரி இருக்கும். ஸோ இதுலயுமே மோஸ்டா ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. ரெண்டுத்துலயுமே ஒரு 10 கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து ஒரு 8 கொஸ்டின்ஸ் டெஃபினட்டா நீங்க அட்டன் பண்ணிடலாங்க. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஏசி சர்க்யூட் அனாலிசிஸ். ஓகே, இது வரைக்கும் நம்ம பேசிக்கா பார்த்திருப்போம், சர்க்யூட் ரிடக்ஷன் பார்த்திருப்போம், எல்லாமே பண்ணிடலாம். ஆனா ஏசின்னு வரும்போது ஒரு டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்குதான். கண்டிப்பா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். பட் ஏசி சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் ஏசி சர்க்யூட்ஸ் முதல்ல பார்த்துக்கணும். ஏசி சர்க்யூட்ஸ் முதல்ல பார்த்துக்கணும். அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா ஆர்எல், ஆர்எல்சி, ஆர்சி, இந்த மாதிரியான காம்பினேஷன் சர்க்யூட்ஸுக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன வருது அப்படிங்கிறத டேரக்டா எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதை வச்சு லீடு, லேக் அது எல்லாத்தையும் அடிச்சிடலாம். அண்ட் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கான இதுலயும் வரும், 3 ஃபேஸ்லயும் வரும். பவர் அண்ட் ரியல் பவர், ரியாக்டிவ் பவர், அப்பரண்ட் பவர் அதை பத்தி வரும். அண்ட் மெயினா டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் வருவாங்க. டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ்ல ஆர்சி, ஆர்எல்சி, இந்த டவு, அந்த வோல்டேஜ், கரண்ட் அதுதான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து டெஃபினட்டா வரும். 5 கொஸ்டின்ஸ் கிட்ட எதிர்பார்க்கலாம். ஸோ இதுல மோஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ற மாதிரி பிளான் பண்ணலாம். அப்படி இல்லை நிறைய பேர் ஸ்கிப் பண்ணணும், நான் பேசிக்கா படிக்கணும் அப்படின்னா ஏசி சர்க்யூட்டை ஸ்கிப் பண்ணுங்க. பிகாஸ் ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்து வச்சுட்டு ஸ்கிப் பண்றது தான் பெட்டரான ஆப்ஷன். ஓகே, ஸோ ஃபோர்த் ஒன், 2 போர்ட் நெட்வொர்க். 2 போர்ட் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இசட் பாராமீட்டர், ஒய் பாராமீட்டர் அண்ட்
ஹச் பேராமீட்டர், ஜி, ஏபிசிடி. ஸோ இந்த 5 இதுதாங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலாஸு, அந்த ஸ்ட்ரக்சரு, சின்டாக்ஸு அண்டு ஃபார்முலாஸு எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு கன்வர்ஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்கன்னா, அவுட் ஆஃப் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். 5 to 6 மார்க் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு 5 மார்க் வருது அப்படின்னா 4 மார்க் கிட்ட நம்மளால ஸ்கோர் பண்ண ஈஸியாவே முடியும். ஓகேங்களா? ஜெட்னா என்ன? அது மாதிரி பை நெட்வொர்க் கொடுத்தாங்கன்னா ஒய், டி நெட்வொர்க் கொடுத்தாங்கன்னா ஜெட்டு. அது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கணுங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸு அண்ட் இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு இதில் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஃபைனலாக 3 ஃபேஸ் சர்க்யூட்ஸ். டெஃபினட்டாக கொஸ்டின்ஸ் வரும். ஸ்டார் டெல்டாலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ரியல் பவர், ரியாக்டிவ் பவர், பவர் ஃபேக்டர் அதுலேருந்து எம்சிக்யூஸ் வரும். அண்ட் 3 ஃபேஸ் சர்க்யூட்ஸ்ங்கும் போது உங்களுக்கு அந்த ஃபேஸ் வோல்டேஜ், ஃபேஸ் கரண்ட், லைன் வோல்டேஜ், லைன் கரண்ட் வச்சுலாம் கொஸ்டின்ஸ் நிறையவே வருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, பேசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க் வாங்கி தான் ஆகணும். 4/5 நான் கொடுக்குறேன். இதுவும் 4/5 கொடுக்குறேன். அடுத்தது ஏசி சர்க்யூட்டுக்கு வேணும்னா நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் 3னே கொடுக்குறேன். 3/5 அண்ட் இதுவும் 3/5 நான் கொடுக்குறேன். 3 ஃபேஸ் சர்க்யூட்ஸ். ஏன்னா 3 ஃபேஸ் சர்க்யூட்ஸ் நம்ம கொஸ்டின் இது பண்ண முடியாது. ரேண்டமாக எவ்வளோ தூரம் வேணாலும் எலாபரேட் பண்ணி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 4, 4, 12, 15, 18 மார்க்ஸ் வந்துருச்சு. இது நீங்க இன்னும் அதிகமாக ஸ்கோர் பண்றீங்க அப்படிங்கும்போது அவுட் ஆஃப் 25 18 மார்க்ஸ், 18 பிளஸ் நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டா வந்து சர்க்யூட்ல நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்மளோட கோர் சப்ஜெக்ட்ல ஈஸியான சப்ஜெக்ட்னு கேட்டா சர்க்யூட் தான். இதை நீங்க பேசிக் படிச்சிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு மெஷின்ஸ்ல ஹெல்ப் ஆகும், பவர் சிஸ்டம்ஸ்ல ஹெல்ப் ஆகும். ஸோ இப்போ வந்து இதுல 25 கொஸ்டின்ஸ் அப்படிங்கறதுல வந்து 18 பிளஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட்டும் வர ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ நான் எல்லா டைமும் சொல்ற மாதிரியே தான். ஒரு ஒரு சப்ஜெக்ட், ஒரு எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸி, மீடியம், ஹார்ட் லெவல் வருங்க. அதுல வந்து நீங்க ஈஸி லெவல்ல எப்படியும் ஒரு 60% வருங்க. இந்த 60% அடுத்தது இது ஒரு 30% வரும். இது ஒரு 10% தான் வரும். ஓகேங்களா? மோஸ்டா நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் இது 10% வரும். இல்ல 15% வச்சுக்கலாம். இப்ப இந்த 60%ல நம்ம அக்யூரசி அதிகமா இருக்கணும். இதுல கொஞ்சம் நம்ம ஆவரேஜா போட்டாலே போதும். இத நீங்க 0 மார்க் ஆனாலும் பிரச்சனையே இல்லைங்க. ஏன்னா நீங்க ஆல்மோஸ்ட் 80, 90% கவர் பண்ணிருவீங்க. 80% கிட்ட நீங்க ஈஸி மீடியம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். அது மாதிரி ஓகே. கம் டு எப்படி இப்ப படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நீங்க எனி மெட்டீரியல்ஸ் ஆர் எனி புக் உங்களோட ஸ்டாண்டர்ட் புக்ஸா இருக்கட்டும், இல்ல எதுனாலும் யூஸ் பண்ணிக்கங்க. இல்ல ChatGPT கூட அலோன் மோர் தென் எனஃப். அதுகிட்ட நீங்க கிளியரா ப்ராம்ப்ட் குடுத்தீங்கன்னா, அது ஆன்சர் குடுக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அப்ப வந்து கான்செப்ட் படிக்கிறது விஷயங்க. ஏன்னா நீங்க வந்து இப்ப ஓம்ஸ்லாம் என்னன்னே தெரியாம நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்றது டெஃபினட்டா பாசிபிளே கிடையாது. ஸோ கான்செப்ட் சால்வ் பண்ணுங்க. பிராக்டிஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க நெக்ஸ்ட். ஓகேங்களா? பிராக்டிஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. தேர்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம இதுல எடுத்துக்கோங்க. ப்ரீவியஸா இது வரைக்கும் நடந்த எல்லா எலக்ட்ரிக்கல் எக்ஸாம்ஸும் டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் கூட எடுத்துக்கோங்க. ஐஏஎஸ் கேட் எடுத்துக்கங்க. இந்த வருஷம் ஐஏஎஸ் கேட் எடுத்துக்கங்க. மோர் தென் எனஃப். இதுலயே உங்களுக்கு வந்து 200 பிளஸ் கொஸ்டின்ஸ் கிடைச்சிரும். இதை சால்வ் பண்ணாலே மோர் தென் எனஃப். உங்களுக்கு ஐடியாவும் கிடைக்கும், கான்செப்ட்ஸும் ஸ்ட்ராங் பண்ணிடுவீங்க. 20 பிளஸ் கூட ஈஸியா எடுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.